நூல் வெளியீட்டு விழா. வாழ்க்கை வரலாறு எழுதும் அளவுக்கு நான் பெரும் சாதனையாளை புரிந்தவனோ சிறப்புகள் பெற்றவனோ இல்லை. சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொட்டு என் பேத்தி வர்ஷினியும் உடுமலை வரலாற்று ஆய்வாளரோட செயலாளர் சிவகுமாரும் என் வாழ்க்கை வரலாற்றை எழுத வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தனர். சென்ற ஆண்டு பொது முடக்கத்தின் போது வீட்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் என் வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகளை நிலைமை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் சில பக்கங்களை எழுதி ஒரு வாரம் முடித்தேன். அதை கணினியில் ஏற்றி நீண்ட நேரத்தை செலவிட்டு உடுமலை ஆய்வு நடுவ பொருளாளர் திரு அருட்செல்வன் தட்டச்சு செய்து கொடுத்தார். பின்னர் சென்னைக்கு அனுப்பி திரு அருட்செல்வன் நூல் விடமாக்கினார். நூலுக்கு வாழ்த்துறை நடிகர் சிவகுமார், திரு ரவீந்திரன் கெங்குசாமி ஆகியோர் தந்து அவர்களுக்கு நன்றி. இவ்விழாவினை உடுமலை வரலாற்று அடுவும் பொறுப்பாளர்கள் மற்றும் என் குடும்பத்தார் முன்னெடுத்து நடத்துவதற்கு என் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தும் திரு முத்துக்குமாரசாமி, நூலை வெளியிட்டுள்ள திரு ரவீந்திரன், நூலை பெற்றுக்கொண்ட டாக்டர் சிவசண்முகம், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி நந்தினி ரவீந்திரன், திருமதி பத்மாவதி சத்தியநாதன் ஆகியோருக்கு நன்றி. குறிப்பாக என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் என் நீண்டகால நண்பரும் என் மீது பற்றாத பாசமும் அன்பும் வைத்திருக்கும் டாக்டர் PC ராஜா அவர்களுக்கு என் நன்றி. நான் பிறந்த சிற்றூரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு ஜெயக்குமார், அவர் துணைவி கல்யாணி, என் வயதொட்ட இளமை தொட்ட அன்போடு பழகும் திரு செண்பகம் அவர்களின் மகன் ஈஸ்வரன், அவன் குடும்பத்தாருக்கும், தங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்பத்தில் ஒன்றாக இணைத்து வாழ்ந்து கொண்டுள்ள திருமதி வேலுமணி, திருமதி செண்பகவல்லி, முத்துமாறன், வெங்கடேசன் குடும்பத்தாருக்கும், என் நினைவில் வாழும் என் வாழ்வில் உயர ஊருக்கு அருகில் காந்திக நிலையம் பள்ளி நிறுவி நான் கல்வி கற்க உதவிய திரு கோட்டாரப்பர் அவரின் மகன், இந்நாள் பள்ளி தாளாளர் திருமலசாமி அவர்களுக்கும், அப்பள்ளியின் இந்நாள் தலைமையாசிரியர் திரு செந்தில் அவர்களுக்கும், காந்திக்கு நிலையம் முன்னாள் மாணவர் மன்ற செயலாளர் திரு லோகமூர்த்தி, நிர்வாக குழு உறுப்பினர் திரு SV நாச்சிமுத்து, அவரது மகள் சித்ரா ஆகியோருக்கு நன்றி. மற்றும் இவ்விழாவிற்கு வந்துள்ள டாக்டர் செல்வராஜ், டாக்டர் பத்மினி, டாக்டர் புருஷோத்தமன், டாக்டர் வெங்கடேசன் துணைவியார் கௌசல்யா, என் நினைவில் வாழும் திரு KCS பாபு அவர்களின் துணைவியார் திருமதி KCS பாபு, என் நண்பர் ரவீந்திரன், டாக்டர் லட்சுமி அவர் குடும்பத்தாருக்கும், என் நீண்டகால நண்பரும் இப்போது என் உறவினருமான பொள்ளாச்சி சேர்ந்த நான் துரை என்ற அன்போடு அழைக்கும் சாந்தகுமாருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என் நன்றி. வரவேற்புரையாற்றிய திரு அருட்செல்வன், சிறப்புரையாற்றிய திரு ராஜசுந்தரம், நிகழ்ச்சி தொகுப்பாளர் முனைவர் விஜயலட்சுமி ஆகியோருக்கு நன்றி. என்னோடு பயின்ற முன்னாள் மாணவர்கள் திரு செல்லமுத்து, திரு நடராஜ், திரு கோதண்டம் மற்றும் திரு திருமலசாமி ஆகியோர் இங்கு வந்துள்ளனர். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி, எல்லோருக்கும் பகல் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைவரும் சாப்பிட்டு செல்வது அன்போடு கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குமாரராஜா ஐயா அவர்களுக்கு